ஜிவிஎன் மருத்துவமனை 70 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ சேவையில் மக்களின் நன்மதிப்பை பெற்ற மருத்துவமனை. உலகத்தர மருத்துவ சிகிச்சை, அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய கட்டிட அமைப்பு, 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு, நவீன வசதிகள் கொண்ட ஆபரேஷன் தியேட்டர்கள், 3D ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, அட்வான்ஸ் எண்டோஸ்கோபி, ERCP போன்ற அதிநவீன லேசர் கருவிகள் கொண்ட மருத்துவமனை ஜிவிஎன் மருத்துவமனை. அதிக வசதி, குறைந்த கட்டணம் கொண்ட தங்குமறைகள், தலை சிறந்த மருத்துவர்களால் மருத்துவ சிகிச்சை, எந்தவித நோய்க்கும் முழுமையான தீர்வு, அன்பான கவனிப்பு, அரவணைப்பான சூழல், வீட்டில் இருப்பது போன்ற உணர்வு, 24 மணி நேர ஆம்புலன்ஸ் வசதி. தலை சிறந்த மருத்துவமனை பட்டியலில் தனக்கென ஒரு இடம். ஜிவிஎன் மருத்துவமனை, சிங்காரத்தோப்பு, திருச்சி. ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம் E-Square Cafe, AC மற்றும் ரூஃப் டாப் வசதியுடன், திருவரம்பூர், திருச்சி. தொடர்புக்கு 8760666600. திருச்சி இந்தியன் விண்டோ ஸ்டைல் காட்டன் ஷாப்பின் மேதின நல்வாழ்த்துக்கள். உங்கள் கனவு இல்லங்களையும் அலுவலகங்களையும் அழகு மிளிரச் செய்ய தொடர்பு கொள்ளுங்கள். இந்தியன் விண்டோ ஸ்டைல் காட்டன் ஷாப், ஆப்போசிட் டு ராம்நிவாஸ் ஹோட்டல், தென்னூர், திருச்சி 17. செல் 9345159916. மனிதநேய தொண்டில் மகத்தான கல்வி சேவையில் சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, திருச்சி. KPK புரோமோட்டர்ஸ் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். காவேரி மருத்துவமனை மற்றும் சமத் சீனியர் செகண்டரி ஸ்கூல். மண்ணுக்கு மரியாதை வழங்குவோர் காவேரி மருத்துவமனை, திருச்சி மற்றும் சென்னை. Kaveri Hospital, the new age family hospital. Samath Senior Secondary School. School provides education for boys and girls from pre-KG to standard 12th. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் E-Square Cafe, திருச்சி. ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம் E-Square Cafe, இந்தியன் விண்டோ ஸ்டைல் காட்டன் ஷாப், திருச்சி. உங்கள் கனவு இல்லங்களையும் அலுவலகங்களையும் அழகு மிளிரச் செய்ய திருச்சி ஜிவிஎன் மருத்துவமனை. சிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். தரமான கல்வி, திருச்சி சிவானி கல்வி குழுமம். தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால், தமிழ் பால். இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன், சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, திருச்சி. MRL ட்ரேடர்ஸ், திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் MRL ட்ரேடர்ஸ். KPK புரோமோட்டர்ஸ், அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. 1000 கலாச்சாரம் ஒரே தூதுவன், அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். ஒவ்வொரு கனிக்கும் ஒவ்வொரு சுவையுண்டு. அதுபோல் ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. ஒரே நிலத்தில்தான் கடித்தால் காரம் தரும் பச்சை மிளகாய் விளைகிறது. அதே நிலத்தில்தான் தித்திக்கும் கொய்யாவும் மாங்கனியும் சப்போட்டாவும் விளைகிறது. ஆஹா, மண்ணுக்குத்தான் எத்தனை எத்தனை சிறப்பம்சங்கள். அத்தனை சிறப்பம்சங்களையும் அழகாக விளக்கும் நிகழ்ச்சி தான் இந்த மண்ணுக்கு மரியாதை என்ற அழகிய நிகழ்ச்சி. இந்த மே சிறப்பு தின நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தொடர்கிறது. ஸோ இங்கே ஒரு விவசாயி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த மிளகா வகைகள், அதாவது கொடை மிளகா, அதாவது பச்சை மிளகா, அதாவது நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுற மிளகா எல்லாம் வந்து இங்கே பயிரிட்டு இருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப தக்காளி பழம் மாதிரி சிவப்பாக இருந்துட்டு இருக்கு. இது ஏன் அப்படி தக்காளி பழம் மாதிரி சிவக்க விட்டுருக்காங்க அப்படின்னா இதுதான் வந்து விதைகள். ஏன்னா இன்னும் இந்த மாதம் கடைசியில் வந்து இது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு ஸோ புது பயிர்கள் வந்து நடுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து தக்காளி பழம் மாதிரி வச்சிருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மிளகாயை வந்து பயிரிட்டு இருக்காங்க. எங்க இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? கத்திரிக்காய் தோட்டத்து நடுவில் தான் இருக்கேன். நம்ம காலையில இருந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். அதாவது நெற்பயிர் பார்த்துட்டோம், மாங்காய் கனி பார்த்துட்டோம், கொய்யா பார்த்துட்டோம், வாழை மரம் பார்த்துட்டோம், மிளகாயை பார்த்துட்டோம். ஆனால் இப்போ எங்கே இருக்கு அப்படின்னா அந்த கத்திரிக்காய் தோட்டத்து நடுவில் இருக்கும். இதுவும் வந்து கத்திரிக்காய் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பழுக்க விட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கலர்லாம் பார்த்தாலே தெரியும், எல்லோ கலரில் இருக்கு. ஸோ வந்து இதுவும் அடுத்த ரீப்ராசஸ்க்காக வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. கத்திரிக்காய் நம்ம பச்சை தான் 10 ரூபாய், இங்கே மஞ்சளாக இருக்கு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போதைக்கு வந்து காய்கறி விதை போடுறதுக்கு விதை போடுற முறை எப்படின்னா காய்கறி நடவுக்கு முன்னாடி கயிறு பித்து மண்புழு எரு
அதோட மணல் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ட்ரேயில் நம்ம கோழி முட்டை வடிவத்தில் இருக்கிற ட்ரே 100 விதை போடலாம் அதில். அந்த ட்ரேவுக்கு அந்த மூணுத்தையும் கலந்து அப்படியே நிறைய விட்டு அதில் விதை ஊனிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 9 நாள் 11 நாளுக்குள்ளே முளைச்சிடும். அது எடுத்து 30 நாளில் நாற்று நட்டோம்னா அதனுடைய வீரியமே வேறு. இந்த விதை போட்டு நடுறது வீரியம் அந்த வரும், நல்லா தரமாக இருக்கும். இதே மண்புழு எருவு போட்டு அதுக்கும் கெமிக்கல் குறைச்சி தான் நாங்கள் காய்கறி உற்பத்தியும் பண்ணுறோம். இப்போ காய்கறிக்கு கெமிக்கலை அடித்து காய்கறி போட்டோம்னா அதனுடைய டேஸ்ட்டு, அந்த கசப்பு தன்மை, அந்த டேஸ்ட்டு வராது. இது வெர்மி கம்போஸ்ட்டு ஆர்கானிக்லேயே போட்டு காய்கறி பண்ணோம்னா நல்லா தரமாகவும் இருக்கும், நல்லா இனிப்பு டேஸ்ட்டு இருக்கும். பார்த்தா ஜனம் வாங்கின்னு போகிறோம். இந்த பண்ணையில் காய்கறி வாங்கினோம்னா அவ்வளோ நல்லா இருக்குன்றது நிறைய பேர் விரும்பி இங்கேயே நாங்கள் வெளியே மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, எங்கள் பண்ணைக்குள்ளே வாங்கின்னு போகிறாங்க. அதனால் தரமாக இருக்குது, ஈல்டும் குறையாது எங்களுக்கு. நல்லாவும் பூக்கிற தன்மை, காய்க்கிற தன்மை நல்லா. அந்த விற்பனைக்கு நாங்கள் இங்கேயே பண்ணிடுறோம். நாங்கள் கோயம்பேட்டுக்கு போகிறது அறவே கொஞ்சம் தான், எங்களுக்கு இங்கே சேல்ஸ் நிறையா. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு. வாழை தோப்பில் தான் இருக்கேன். இந்த வாழை மரம் அப்படின்றது தமிழர்களோட வாழ்க்கையில் ரொம்பவே ஒன்றியதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் எந்த பண்டிகையாக இருந்தாலும் இந்த வாழை தோரணம், அதாவது வாழை மரத்தோட பயன் இல்லாமல் நடக்கவே நடக்காது. இந்த வாழை மரம் நிறைய பயன்களை தந்துட்டுருக்கு. அதாவது அதோட வாழை இலையாக இருக்கட்டும், இந்த வாழை பழமாக இருக்கட்டும், வாழை தண்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே உபயோகப்படுத்திட்டு இருக்கு. அதாவது யானையை தான் சொல்லுவாங்க இருந்தாலும் 1000 பொண்ணு, இல்லை இறந்தாலும் 1000 பொண்ணு. இது வாழை மரத்துக்கு பொருந்தும். ஏன் அப்படின்னா அந்த வாழை இலை காஞ்சதுக்கு அப்புறம் கூட அதை நம்ம நிறைய சிற்றுண்டிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஹோட்டல்களில் நிறைய அந்த ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாப்பிட்றதுக்குன்னா அதை தட்டுக்களாகவும் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த வாழை மரம் இன்னும் காய்க்கிற நிலையில இல்லை, ஒரு 2 மாதங்களே இது காய்க்கும். இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. காவேரி மருத்துவமனை மற்றும் சமத் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மண்ணுக்கு மரியாதை வழங்குவோர் காவேரி மருத்துவமனை திருச்சி மற்றும் சென்னை. Kaveri Hospital, the new age family hospital. Samath Senior Secondary School. School provides education for boys and girls from pre-KG to standard 12th. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் E-Square Cafe திருச்சி, ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம் E-Square Cafe, இந்தியன் விண்டோ ஸ்டைல் கட்டன் ஷாப் திருச்சி. உங்கள் கனவு இல்லங்களையும் அலுவலகங்களையும் அழகு மிளிரச் செய்ய திருச்சி GVN மருத்துவமனை, சிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம், தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால். இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன், சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருச்சி, MRL ட்ரேடர்ஸ் திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் MRL ட்ரேடர்ஸ், KPK ப்ரமோட்டர்ஸ், அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ, 1000 கலாச்சாரம் ஒரே தூதுவன் அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால். கறந்த பாலின் மனம் சுவை மாறாமல் அன்றைய பால் அன்றைய தினமே. இதுவோர் GK டைரியின் தரமான தயாரிப்பு. Kaveri Hospital, medical excellence at its personalized best. Kaveri Hospital is a new 200-bed multi-specialty hospital, a part of Trichy-based Kaveri Group. We put patients first and offer access to world-class medical infrastructure and the most qualified team of doctors. Come to Kaveri and experience a new world of healthcare. Kaveri Hospital, the new age family hospital. திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் MRL ட்ரேடர்ஸ், மிடில் குஜ்லி ஸ்ட்ரீட், ஃபோர்ட் திருச்சி. நாங்கள் நம்புகிறோம் 1000 கலாச்சாரம் ஒரே தூதுவன் அலையன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. இந்தியாவின் முன்னணி கொரியர் நிறுவனங்களில் ஒன்றான அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் நிறுவனத்திற்கு தமிழகமெங்கும் பிரான்சைஸ்கள் தேவை. தொடர்புக்கு 9361602300. Samath Senior Secondary School, a unit of Majlis Ulama, nurtures self-esteem, honesty, love and care among the students with a global outlook. The school provides education for boys and girls from pre-KG to standard 12th. Learning is fun in our school.
We encourage students to take part in extracurricular activities to develop their intellectual capabilities. We take special care to maintain discipline and create opportunities for the students to build up their character and solid foundation. The school hostel provides all necessary arrangements for the boarders from standard 6 to 12 with a well-furnished dining hall. The serene atmosphere of our school enriches the students with a ripping experience throughout their lives and prepare the students to be knowledgeable, responsible and industrious future citizens of India. For further details, contact us on Summer Senior Secondary School, Kajanagar, Trichy 20. Call us on 0431-2420-925. மலைக்கோட்டை மாநகரில் சிறந்த கல்வி சேவையில் சிவானி கல்வி குழுமம் திருச்சி. தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம். காவேரி மருத்துவமனை மற்றும் சமத் சீனியர் செகண்டரி ஸ்கூல். மண்ணுக்கு மரியாதை வழங்குவோர் காவேரி மருத்துவமனை திருச்சி மற்றும் சென்னை. Kaveri Hospital, the new age family hospital. சமத் சீனியர் செகண்டரி ஸ்கூல். School provides education for boys and girls from pre-KG to standard 12th. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் E-Square Cafe திருச்சி. ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம் E-Square Cafe. இந்தியன் விண்டோ ஸ்டைல் கட்டன் ஷாப் திருச்சி. உங்கள் கனவு இல்லங்களையும் அலுவலகங்களையும் அழகுமிளிரச் செய்ய திருச்சி GVN மருத்துவமனை. சிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம். தமிழ் பால். தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால். இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன். சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருச்சி. MRL ட்ரேடர்ஸ். திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் MRL ட்ரேடர்ஸ். KPK Promoters, Alliance Expert Courier and Cargo. 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன் Alliance Expert. பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த அன்னை பாலூட்டி வளர்க்கிறாள். ஆனால் இந்த நிலத்தாய் காலமெல்லாம் நமக்கு சோறூட்டி வளர்க்கிறாள். அதனால்தான் இந்த பூமியை பூமி தாய் என்றும் நிலமகள் என்றும் தாய் மண் என்றும் அன்னை பூமி என்றும் பாசத்தோடு பல பெயர்களில் அழைக்கிறோம். எங்கள் பண்ணையில் ஒரு 40 வருஷமாக விவசாயம் பண்ணுறோம். கலந்து பயிர் காய்கறி நெல் எல்லாம் பண்ணுறோம். அதில் முக்கியமாக நெல் பயிர் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். இப்போ அந்த டெல்டா பகுதி அந்த மரத்தில் தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டத்தில் நெல் விலை கொஞ்சம் ஏறி இருக்குது. ஆனால் இங்கே தண்ணி இருந்து கூட கரண்ட்டு ஒரு பெரிய தட்டுப்பாடு இருக்கிறதால பயிர் வாசிக்க கஷ்டமாக இருக்குது. அதை விட கஷ்டமானது ஆட்கள், செய்யக்கூடிய ஆட்கள் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. ஏன்னாக்கா இந்த ஆட்கள் ஆம்பளை ஆளுக்கெல்லாம் இப்போ வேலைக்கு வருதுன்றதுக்கு விவசாயம் வருதுக்குன்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. காரணம் அவங்களுக்கு ஒரு பக்கம் அந்த 100 நாள் வேலை அந்த இதில் குறைந்தபட்ச சம்பளம் வந்துடுது. இல்லை சும்மா வீட்டு இருந்தாலும் இருப்பேன், ஆனால் வேலைக்கு வர மாட்டேன். வந்தால் 500 400 கேட்குறாங்க. இன்னொன்று அதோட முக்கியமானது அந்த குடிபோதைங்களை நிறைய அந்த வழக்கத்தில் நிறைய பேர் குடிச்சிட்டு அந்த வாழ்க்கையிலே கெடுத்துடுறாங்க. விவசாயத்து வரதில்லை, அவங்க ஃபேமிலி கெடுக்கிறாங்க. இதனால் இது தண்ணி கட்டுப்பாடு, இதில் மின்வெட்டு கட்டுப்பாடு, இதில் ஆளுக்கு தட்டுப்பாடு. இதனிலேயே நாங்களும் அந்த நெல் செஞ்சு எப்படியும் இந்த மொத்தம் தட்டுப்பாடு நெல்லை ஓரளவுக்கு நம்ம இடத்துல வெளிச்சு வச்சுன்னு குறைக்கலான்னு செய்கிறோம். நாங்கள் இந்த ஏரியாவிலே கொஞ்சம் ஒரு முற்போக்க செய்கிற காரணம் அந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ் என்னென்ன ஒரு விவசாயத்துக்கு தேவையோ அதை நாங்கள் விடுறதில்லை. என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை விடாமல் நாங்கள் செய்கிறோம். அது எங்கள் ஆளுங்களாம் செஞ்சுட்டுருக்கோம். அதில் முக்கியமாக நெல்லுக்கு எரு நாங்கள் தப்பாமல் போடுவோம். இந்த காலத்தில் எரு போட்டு விவசாயம் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அதுவும் சென்னை கிட்ட ஒரு 35 கிலோமீட்டர்லேருந்து நான் செய்கிறேன்னாக்கா அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு காரணம் அது உழைப்பு, அது எண்ணம். அந்த இது மாதிரி செஞ்சால் தான் நம்ம நெல் வரும், தரமாக நெல் வரும், அது ஈல்டு வரும் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு குறிக்கோள் வச்சு செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முக்கியமாக அந்த நுண்ணுயிர்களை நாங்களே செய்கிறோம். ஆர்கானிக் மண்புழு உரம் அதெல்லாம் நாங்களே பஞ்சகாவியம் நாங்களே தயார் பண்ணி இங்கே மண் வளத்தை நாங்கள் காப்பாற்றுறோம். இந்த எல்லா இடையூறுகளும் பயிர் மட்டும் செய்கிறது இல்லாமல் இந்த மண் வளத்தையும் காப்பாற்றுறதுக்கும் நாங்கள் ரொம்ப முயற்சி எடுக்கிறோம். அதனால் நாங்கள் இந்த சொர்ண நவர போகத்தில் இது வரைக்கும் பூச்சி மருந்து ஒரு வாட் அடிக்கலை. இன்னும் ஒரு 20-25 நாளில் அறுப்படுக்கிறோம். அது ஒரு மாதம் ஒரு பயிர் பூரா பூச்சி அடிக்காமல் இருக்குனாக்கா அதுக்கு மண் வளம், அது செய் நிறுத்தி ப்ளஸ் அந்த எந்தெந்த விதத்தில் பூச்சியை கட்டுப்படுத்த முடியும் அப்படி அந்த எண்ணெய்லாம் செஞ்சுருக்குறாங்க. முதல்ல லைட் ட்ராப் வச்சு அந்த தாய் பூச்சிலாம் சாகடிச்சிருக்கோம். அதுக்காக பூச்சி வளர்த்த நிறைய வராமல் அதை கட்டுப்படுத்தி இது மாதிரி சில முக்கியமான வேலை செஞ்சு நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவுக்கு நாங்கள் வெற்றிகரமாக செஞ்சுட்டுருக்கோங்க.
வெல்கம் பேக் டு த ஷோ. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நெற்பயிரிடுறது எப்படின்லாம் அந்த மாதிரி பழங்கள் பயிரிடுறது எப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வந்து ஒரு மண்ணில் விளையிறது அதை உருவாக்குறது எல்லாமே வந்து விவசாயிங்க தான். அந்த விவசாயிங்க வந்து சேத்துல கால் வச்சா தான் நம்ம சோத்துலேயே கை வைக்க முடியும். ஸோ வந்து அவங்க வந்து எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நிறைய பழங்கள்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய விவசாயிகள் நெற்பயிர் அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இது வகையில் சேர்ந்தது ஸோ இந்த மாங்கனிகள். ஸோ அதை வந்து இங்கே விளைய வச்சுருக்காங்க. அந்த மாங்கனிகள் எப்படியெல்லாம் வளருது, ஸோ அதை எப்படிலாம் பராமரிக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம கேட்போம். மாங்கால பல விதங்கள் இருக்குது. அதே பங்கனப்பள்ளி இருக்குது, மாம் பசந்தம் இருக்குது, அல்பான்சா இருக்குது, இது பெங்களூரா இருக்குது, நீலம் இருக்குது, ருமானி இருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தாலும் ஏன்னா இந்த பெங்களூரா வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை பழமாக பழக்கும், சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். அது ஸோ இது வந்து எப்படி விளைவிக்கிறீங்க? அதாவது விதைகள் போட்டால் விதைகள் போட்டு சார் விதைகள் போட்டு பண்ணுறோம். விதைகள் போட்டு நம்ம அதுலேருந்து வந்து நம்ம வந்து கண்ணு வந்த பிறகு அதை நம்ம எடுத்து வைக்கிறோம் சார். நம்ம எல்லா மாங்கனிகளும் வந்து விதைகள் போட்டு தான் பண்ணுவீங்க? இல்லை, ஒட்டு போட்டு போடணும் சார். இது பங்கனப்பள்ளி, அல்பான்சா, இமாம் பசந்தெல்லாம் வந்து நம்ம ஒட்டு போடுவோம். நம்ம ஒட்டு போட்டு விதைகள் போட்டு பெங்களூரா வந்து விதைகள் போட்டு பண்ணுறோம். நம்ம விதைகள் போட்டு நம்ம கண்ணு வந்த பிறகு என்ன பண்ணுவோம், கவரில் போட்டு பண்ணுவோம். நாங்கள் அதை கீழே வச்சு மரமான பிறகு காய்களை வந்து பறித்து அது காயாக இருக்கும் போது நம்ம மார்க்கெட்டில் பண்ணுறோம். நம்ம பழமானாலும் நம்ம என்ன பண்ணுறோம், வெள்ளை மாங்கனியை வந்து நம்ம வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். குழம்புக்கு யூஸ் பண்ண நல்லா இருக்கும் சார். இந்த மாங்கனி நல்லா இருக்கும். இது வந்து மாம்பழமா மாறுமா? மாம்பழம் மாறும் சார், கண்டிப்பாக மாறும் சார். பழம் மாறும், நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சார். ஸோ இது வந்து எப்படிலாம் பராமரிக்கிறீங்க? வந்து டெய்லி வந்து இதுக்கு அதே சார் இதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிச்சுக்கோங்க, அதே மாதிரி பாதி வட்டத்தில் வந்து பள்ளம் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு அரை அடி எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அடி உரம் கொடுப்போம் சார். நாங்கள் அடி உரம் கொடுக்கும்போது என்னென்னா யூரியா நம்ம டிஏபி கொடுப்போம். ஃபஸ்ட் நாங்கள் டிஏபி பொட்டாஷ் கொடுப்போம், மற்றபடி சாண உரம் கொடுப்போம் சார். அதை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், பாதி வட்டத்தில் போட்டு நம்ம தண்ணி கட்டி பண்ணுவோம். அதே வந்து பூ வர டைம்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். அதுக்கு பூ வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக, காய்கள் கொட்டாமல் இருக்கும், நல்லா காய் நிறையா பிடிக்கும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம மருந்து லிக்விட் ஸ்ப்ரே பண்ணுவோம். மருந்து நல்லா இருக்கும் சார், நல்ல ஈல்டு நல்லா இருக்கும், காய் நல்லா வருது சார். வந்து இது எப்படி வந்து இது இயற்கை மூலமா வந்து இதை பழுக்க வைக்கிறீங்களா, இல்லை வந்து இயற்கை மூலமா இதை பராமரிக்கிறீங்களா, இல்லை வந்து என்ன மாதிரி கெமிக்கல் உரம்லாம் இதை போட்டு பண்ணுறீங்க சார்? நம்ம வந்து மனிதனுக்கு வந்து இது பேட் எஃபெக்ட் வரக்கூடாதுன்னு சொல்லுறதுக்காக நாங்கள் ஆர்கானிக் யூஸ் பண்ணுறோம். பெரும்பாலும் வந்து நாங்கள் வந்து கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணாமல் நம்ம ஆர்கானிக் கோல் போடுறோம். மற்றபடி அந்த இந்த மாட்டு எருவு சாணம் தொழில் இருக்குது அது போடுறோம். நம்ம அந்த ஆளழுக்கு போடுறோம். அந்த மாதிரி போட்டு நாங்கள் வந்து இயற்கை உரம் போட்டு நம்ம வந்து காய்கனியை வந்து நாங்கள் நல்லா கொண்டு வரோம். நாங்கள் இதே வியாபாரி என்ன பண்ணுறாங்க, அவங்க வியாபாரம் வந்து லாபம் ஈட்டணும்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் போயிட்டு அந்த கல் வைக்கிறாங்க. கல் வச்சு பழத்தை பழுக்க வச்சு மக்களுக்கு நிறைய பேட் எஃபெக்ட் வர மாதிரி பண்ணுறாங்க அவங்க. அது ரொம்ப தப்பு சார், முற்றிலும் தப்புமானது அது. சரி, அதில் எப்படி அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, மக்கள் வந்து இது வந்து கல் வச்சு பழுக்க வைக்கிறது ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் இங்கேருந்து மாங்கனிகளை கொடுத்து? ஆமாம் சார். இப்போ சார் இதே வந்து வியாபாரி என்ன பண்ணலாம், நாங்கள் காயே பார்த்து சார் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். நம்ம அவங்க என்ன பண்ணுறோம், சீக்கிரம் பழம் சேல்ஸ் ஆகணும், பழம் நிறையா அவங்க வந்து விற்பனை ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சீக்கிரம் வந்து அந்த கல் அந்த கெமிக்கல் கல் இருக்குது அது அவங்க அழகாக அந்த பக்குவம் காய் வந்து பழக்கிற டைமில் பறித்து பைக்கல் போட்டு 2 நாள் வச்சுருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பழுத்துடும் உங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அரை காயிலே பறிச்சிட்றாங்க. பறிச்சுட்டு போய் என்ன பண்ணுறாங்க, பழுக்காது அந்த காய், ரொம்ப நாளைக்கு அந்த காயாகவே இருக்கும். அதுக்காக கல் வைக்கிறாங்க பழுக்க வைக்கி. அப்போ அது சாப்பிடும் போது மக்கள் நம்ம பேட் எஃபெக்ட் வருது சார். இந்த மாங்காய்களை வந்து எப்படியெல்லாம் வந்து பராமரிக்கலாம், அது எப்படிலாம் உருவாகுது, ஸோ அது எப்படிலாம் மாம்பழங்களாக வருது அப்படின்னு மாம்பழங்களை பற்றி வந்து ரொம்பவே நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ வந்து ரொம்பவே நன்றி. உங்களுக்கு வந்து மேதினா நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், நன்றி சார். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. காவேரி மருத்துவமனை மற்றும் சமத் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மண்ணுக்கு மரியாதை வழங்குவோர் காவேரி மருத்துவமனை திருச்சி மற்றும் சென்னை. Kaveri Hospital, the new age family hospital. சமத் சீனியர் செகண்டரி ஸ்கூல். School provides education for boys and girls from pre-KG to standard 12th. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஈஸ்கொயர் கேஃப் திருச்சி, ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம் ஈஸ்கொயர் கஃபே, இந்தியன் விண்டோ ஸ்டைல் கட்டன் ஷாப் திருச்சி. உங்கள் கனவு இல்லங்களையும் அலுவலகங்களையும் அழகுமிளிரச் செய்ய திருச்சி ஜிவிஎன் மருத்துவமனை, சிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம், தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால், இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன், சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருச்சி, எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ் திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ், கேபிகே ப்ரமோட்டர்ஸ், அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ, 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன் அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். ஜிவிஎன் மருத்துவமனை 70 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ சேவையில் மக்களின் நன்மதிப்பை பெற்ற மருத்துவமனை. உலகத்தர மருத்துவ சிகிச்சை, அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய கட்டிட அமைப்பு, 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு, நவீன வசதிகள் கொண்ட ஆபரேஷன் தியேட்டர்கள், 3D ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, அட்வான்ஸ் எண்டோஸ்கோபி, ERCP போன்ற அதிநவீன லேசர் கருவிகள் கொண்ட மருத்துவமனை ஜிவிஎன் மருத்துவமனை. அதிக வசதி, குறைந்த கட்டணம் கொண்ட தங்குமறைகள், தலை சிறந்த மருத்துவர்களால் மருத்துவ சிகிச்சை, எந்தவித நோய்க்கும் முழுமையான தீர்வு, அன்பான கவனிப்பு, அரவணைப்பான சூழல், வீட்டில் இருப்பது போன்ற உணர்வு.
24 மணி நேர ஆம்புலன்ஸ் வசதி. தலைசிறந்த மருத்துவமனை பட்டியலில் தனக்கென ஒரு இடம். GVN மருத்துவமனை, சிங்காரத்தோப்பு, திருச்சி. ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம் ஈஸ்கொயர் கஃபே, ஏசி மற்றும் ரூஃப் டாப் வசதியுடன். திருவரம்பூர், திருச்சி. தொடர்புக்கு 8760666600. திருச்சி இந்தியன் விண்டோ ஸ்டைல் காட்டன் ஷாப்பின் மேதின நல்வாழ்த்துக்கள். உங்கள் கனவு இல்லங்களையும் அலுவலகங்களையும் அழகு மிளிரச் செய்ய தொடர்பு கொள்ளுங்கள். இந்தியன் விண்டோ ஸ்டைல் காட்டன் ஷாப், ஆப்போசிட் டு ராம்நிவாஸ் ஹோட்டல், தென்னூர், திருச்சி 17. செல் 9345159916. மனிதநேய தொண்டில் மகத்தான கல்வி சேவையில் சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, திருச்சி. KPK ப்ரமோட்டர்ஸ் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். காவேரி மருத்துவமனை மற்றும் சமத் சீனியர் செகண்டரி ஸ்கூல். மண்ணுக்கு மரியாதை வழங்குவோர் காவேரி மருத்துவமனை, திருச்சி மற்றும் சென்னை. Kaveri Hospital, the new age family hospital. சமத் சீனியர் செகண்டரி ஸ்கூல். School provides education for boys and girls from pre-KG to standard 12th. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஈஸ்கொயர் கேஃப் திருச்சி. ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம் ஈஸ்கொயர் கஃபே, இந்தியன் விண்டோ ஸ்டைல் காட்டன் ஷாப், திருச்சி. உங்கள் கனவு இல்லங்களையும் அலுவலகங்களையும் அழகு மிளிரச் செய்ய திருச்சி GVN மருத்துவமனை, சிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். தரமான கல்வி, திருச்சி சிவானி கல்வி குழுமம். தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால், தமிழ் பால். இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன், சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, திருச்சி. MRL ட்ரேடர்ஸ், திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் MRL ட்ரேடர்ஸ். KPK ப்ரமோட்டர்ஸ், அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ. 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன், அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். விவசாயத்தை பற்றி நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ விவசாயத்துக்கு விளைவிக்கக்கூடிய நிலங்கள் வந்து ரொம்பவே அவசியமானது. அந்த நிலங்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து ரொம்பவே அழிஞ்சிட்டு இருக்கு, ரொம்பவே மாசுபடுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த நிலங்கள் விவசாயத்துக்கு என்ன உபயோகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கலை வந்து உபயோகிச்சு விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த சூழ்நிலையிலையும் வந்து கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக் முற்றிலும் இயற்கையை வச்சு ஸோ இந்த விவசாயம் பண்ணுற ஒரு நபர் நம்ம கிட்டே இருக்காரு. ஸோ அவரை வந்து நம்ம கேட்போம் எந்த அளவுக்கு வந்து இந்த ஆர்கானிக் வந்து இயற்கை முறையில் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மேதின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த இயற்கை முறையில் வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த எரு வச்சு இல்லை மண்புழு வச்சு விவசாயம் உரமாக போட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்கள். நான் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் இந்த வெளியே எங்களாண்ட ஒரு 60-70 மாடு இருக்குது. அந்த மாட்டுலேருந்து வர எருவை எடுத்துன்னு வந்து நாங்கள் இங்கே சேமித்து வச்சு ஒரு 6 மாதத்துக்கு அந்த எருவை திருப்பி இது 2 தண்ணியை வச்சு திருப்பி வந்து அந்த ஈட்டை குறைக்கணும். எருவினுடைய ஈட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த எருவை தவிடு நல்லா பொடியாக்கி வச்சு அதே அப்படி மண்புழுவுக்கு எடுத்து போடணும். ஒரு பெட்டுக்கு நாங்கள் சுத்தமாக ஒரு 10 கிலோ புழுவுக்கு மேலே வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு 100 கூடனா ஒரு 2 டன் எருவு கிட்ட போடுவோம். 10 கிலோ மண்புழுவுக்கு போட்டோம்னா அது ஒரு 20-25 நாள் கழிச்சு அந்த புழு சாப்பிட்டு அந்த எருவு வெளியே வரும். வெளியே வந்தோடனே ஒரு 2 அங்குலம் 3 அங்குலம் வரைக்கும் அந்த அரிசி வடிவத்தில் அந்த குருணை இருக்கும். அதை அப்படியே ஒரு தகடு மாதிரி வச்சு அப்படியே கீழே தள்ளி எடுத்துட்டு வச்சு ஃபீல்டுக்கு போட்டோமா. ஃபீல்டு வந்து கெமிக்கல் போடாத ஃபீல்டு போடக்கூடாது, கெமிக்கல் போடாத ஃபீல்டு தான் போடணும். கெமிக்கல் போட்ட ஃபீல்டுக்கு போட்டால் அந்த புழு போகிறதுல மண்புழு போகிறதுல வேஸ்ட்டு, ஒன்றுமே அது பிரயோஜனம் இல்லை. அதனால் நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபார்மேட் மாதிரி இந்த மாட்டு எருவு வந்து ஒரு 5 டன்னாவது ஒரு ஏக்கருக்கு போட்டு ஆகணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 200 கிலோ இந்த மண்புழு எருவு போட்டிங்களேன்னா அதனுடைய தரமை ஒரு கெமிக்கலை சுத்தமாக குறைக்கலாம். சுத்தமாக குறைக்கலைன்னா ஒரு 100 கிலோ போடுற டிஏபியோ இல்லை 20 கிலோ வந்து அந்த பாஸ்பேட்டை ஒரு 25 கிலோ போட்டால் போதும். இதை வந்து 200 கிலோ தவறாமல் போட்டிங்களேன்னா அதனுடைய மண்ணுடைய தரமே வேறும். தமிழ் தரமேனா இன்னும் காலை வச்சுமானா முள்ளு மாதிரி இருக்கும். வெறும் கெமிக்கல் போடுற மண், இதை போடுற மண் வந்து நல்லா மெத்துன்னு இருக்கும். ஏன்னா அந்த மண்புழு எரு வந்து அந்த தன்மை வந்து மண்ணையே மாற்றிடும். மாற்றினா அதனால் வந்து
நாளைக்கு ஈல்டு வர்றதுக்கு நல்ல கதிரினுடைய வாய்ப்பு, ஈல்டு பயிர் கலைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மண்புழு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த இயற்கை உரத்தை வந்து யூஸ் பண்ணுறதால வந்து மண்ணோட தரம் மட்டும் இல்லை, மண்ணோட தரம், அந்த அரிசியோட தரம் வந்து ரொம்ப அது இன்னும் 90% அரிசியோட தரம் நல்ல அவ்வளோ கெமிக்கல். நாங்கள் வந்து இந்த சித்திவினாரி பண்ணையில் இது வரைக்கும் போட்ட இது இந்த 2 போகமாக வந்து ஒரே ஒரு ஸ்ப்ரேயிங் கூட பண்ணல. சுற்றில் எல்லாம் பார்த்தா 2-3 தடவை அடிச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு ஸ்ப்ரேயிங் அந்த கெமிக்கல் மருந்தே அடிக்காத அந்த வெறுமி வாஷு மண்புழு எரு போட்டதுனால பயிர் நல்லா ஒரு கலப்பு கலைக்கும். போன பட்டத்துக்கு பிபிடி பட்டத்துக்கு 38 மூட்டை 40 மூட்டை கிட்ட எடுத்துருக்கோம் நாங்கள். சார் நீங்கள் சொல்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு ஆச்சரியம் மட்டும் இல்லை, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இது வந்து வெறும் மண்ணோட தரத்தை மட்டும் நீங்கள் உயர்த்தலை, அரிசியோட தரத்தையும் தான் உயர்த்திருக்கீங்க. ஸோ எங்களுக்காக வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை வந்து எங்கள் வியூவர்ஸோட நீங்கள் பகிர்ந்துட்டு ரொம்பவே நன்றி சார். நான் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் இன்னும் ரொம்ப சொல்ல விரும்புகிறேன். இந்த இது பண்ணுறதுனால 3 போகமும் இந்த இடத்துல வந்து ஒரு போகம் பண்ணுவோம், இல்லை 2 போகம் பண்ணோம், ஒரு போகம் சும்மா விட்டுருவாங்க. நாங்கள் அந்த 3 போகம் வருஷத்துக்கு 3 முறை பண்ணுறோம். 3 போகம் ஈல்டு எங்களுக்கு குறையிறதே இல்லை. ஏன்னா அந்த மண்புழு எருவால் தான் எங்களுக்கு மண்புழு வச்சு அந்த எருவு போட்டோம்னா அதுக்கு அரிசியும் நல்லாயிருக்கும், 3 போகமும் பயிர் செய்யலாம், எல்லாமே ஈல்டும் நிறைய வரும். நம்ம நல்லா லாபத்தையும் பார்க்கலாம். எங்களுக்கு செலவும் பார்த்தா கம்மி தான். ஸோ வந்து மண்ணோட தரமும் உயருது, அரிசியோட தரமும் உயருது, லாபம் வந்து நல்ல 3 போகம் வருது. 2 போகம்ன்றது 3 போகம் செய்யும். 3 போகம் செய்யுது. 3 போகம் செய்து எங்களுக்கு அந்த மண் சலிக்கவே இல்லை. ஆனால் வெறும் கெமிக்கல் போட்டால் 2 போகம் செஞ்சாவே அந்த மண் போயிடும். இப்போ நான் எங்கே நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா சப்போட்டா பழம் அந்த மரம் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கேன். இந்த மரம் வந்து இப்போ வந்து சீசன், இந்த பழத்துக்கான சீசன். ஸோ இது வந்து சாப்பிடக்கூடிய நிலையில தான் இருக்குது. இதுவும் வந்து விவசாயிகள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு பராமரித்து வந்து இது இப்போ சாப்பிடக்கூடிய நிலையில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பழம் மட்டும் இல்லைங்க, நம்ம காலையிலேருந்து பார்த்து வந்து நெற்பயிர் ஆகட்டும், இல்லை வந்து காய்கறிகள் ஆகட்டும், இல்லை வந்து கனிகள் ஆகட்டும், எல்லா பழங்களும் வந்து நம்ம ருசிச்சிருப்போமே தவிர அது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு விவசாயிகள் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்காது. இது விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, வேர்வை சிந்தி உழைக்கும் அனைத்து தொழிலாளர்களும் நம் மூன் டிவியின் சார்பாக நமது பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விவசாயத்தின் அருமைகளையும் விவசாயிகள் படுகின்ற கஷ்டங்களையும் லாப நஷ்டங்களையும் பல்வேறு விவசாயிகள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். விவசாயம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் மண் மீது அக்கறை இருக்க வேண்டும் என்றில்லை. நாம் அனைவருக்கும் மண் மீது பாசமும் நேசமும் இருந்தால் மட்டும்தான் மண் வளம் கெடாமல் பாதுகாக்க முடியும். எனவே நேயர்களே, நம் தாய் மண்ணை பாதுகாக்கவும் நம் தாய் திருநாட்டில் விவசாயம் சிறப்பு பெறவும் நாம் அனைவரும் பூமியை கெடுக்கின்ற ரசாயன பொருட்களையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் பயன்படுத்துவதை தவிர்த்து மண்ணுக்கு மரியாதை கொடுத்து மண்ணை காப்போம், நாட்டை காப்போம். நன்றி, வணக்கம். காவேரி மருத்துவமனை மற்றும் சமத் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மண்ணுக்கு மரியாதை வழங்கியோர் காவேரி மருத்துவமனை திருச்சி மற்றும் சென்னை. Kaveri Hospital, the new age family hospital. Samath Senior Secondary School. School provides education for boys and girls from pre-KG to standard 12th. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் E-Square Cafe திருச்சி, ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம் E-Square Cafe, இந்தியன் விண்டோ ஸ்டைல் கட்டன் ஷாப் திருச்சி. உங்கள் கனவு இல்லங்களையும் அலுவலகங்களையும் அழகு மிளிரச் செய்ய திருச்சி GVN மருத்துவமனை, சிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், தரமான கல்வி திருச்சி சிவானி கல்வி குழுமம், தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால். இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும் சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன், சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருச்சி, MRL ட்ரேடர்ஸ் திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் MRL ட்ரேடர்ஸ், KPK Promoters, Alliance Expert Courier and Cargo, 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன் அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். உங்கள் மூன் டிவியில் உங்களுடைய விளம்பர தொடர்புக்கு த ஹெட் மார்க்கெட்டிங் மூன் டிவி, இலக்கம் 132, கோடம்பாக்கம் ஹைரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. மொபைல் நம்பர் 8754502553, 9840011172, 9840011173, 9840011174.